அம்மா சாப்பிட்டீங்களா? எந்த எந்த ஊர் நீங்க? சாப்பாடு 2 ரூபா. சாப்பாடு 2 ரூபா. என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் சாப்பாடு 2 ரூபா சாப்பிடுங்க, வாங்கிடுறேன். நைட்டு சாப்பிடுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுதுட்டா? டீ 2 ரூபா ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு உங்க பேரெல்லாம் நினைச்சுக்கோங்க. நாங்க இருக்கோம்டா. நீங்க எந்த ஊரு? சரி, உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். எங்க ஆத்தா மாதிரி நினைக்கிறோம், வாங்கிக்கோங்க. அது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். என்ன வேணும்? நாங்க வாங்கி தரோம், அவங்க வாங்கி கொடுக்கணும். கண்ணாடி சரி 2 ரூபா. சரி 2 ரூபா. சரி இங்கே இருங்க, வாங்கிட்டு வரோம். சரி. நாங்கள் ரொம்ப நேரம் பேசி பார்த்தாங்க, அவங்க எதுவுமே வேணும்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அவங்க காலில் பார்த்தோம் செருப்பு இல்லாமல் இருந்துச்சு. சரின்ட்டு செருப்பு வாங்கி தட்டான்னு கேட்டோம். சரி வாங்கி தப்பான்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு போயிட்டு செருப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தோம். அந்த பாட்டியை அப்புறம் அங்கே தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே சரின்ட்டு அவங்க கையிலே கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. தம்பிக்கு எல்லாரும் மிஸ் பண்ணுங்க. அந்த பாட்டி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனதை பார்த்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் யாரும் இது மாதிரி விட்டுறாதீங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கும் இதே மாதிரி நிலமை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால் முடியலாலும் பரவாயில்ல, நீங்கள் பத்திரமா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முடிஞ்ச ஹெல்ப் நீங்களும் எல்லாருக்கும் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலாலும் பரவாயில்ல. இது மாதிரி அம்மா அப்பா யாரும் விட்டுறாதீங்க. இந்த பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. இது மாதிரி வீட்டை விட்டு வரட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சளவு நீங்கள் அம்மா அப்பாவை வரட்டிட்டாதீங்க. முடிஞ்சளவு பார்த்துங்க. சப்போர்ட்டை பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.